தமிழக கண்பானவருக்கும் வணக்கம். நம்மளோட மேஃபி ஆப்ல சம்மர் ஸ்பெஷல் காம்போ ஆஃபர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களோட ஃபேவரட் ஸ்டைலிஷ் ஸ்லிங் பேக், காலிங் ஆப்ஷனோட இருக்கக்கூடிய இந்த பூம் ஹெட்செட், அதுக்கப்புறம் இந்த ஸ்டைலிஷான அல்ட்ரா ஸ்மார்ட் வாட்ச், இது கூட இந்த JBL டைப்ல இருக்க இந்த ஸ்டீல் மினி ஸ்பீக்கர், இந்த 4 சூப்பர் ப்ராடக்ட்டும் ஜஸ்ட் 1299க்கு சம்மர் ஆஃபரா கொடுத்துட்டு இருக்காங்க. இதை நீங்க வாங்குறதுக்கு ஆண்ட்ராய்ட் மொபைலா இருந்தா மேப்ஃபை ஆப்லையும், அப்படி இல்லைன்னா mapfy.com அப்படின்ற வெப்சைட்லயும் நீங்க வாங்கிக்கலாம். அதுவும் ஆல் ஓவர் இந்தியா கேஷ் ஆன் டெலிவரியோட. இந்த ப்ராடக்டோட லிங்கை வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ இந்த ப்ராடக்ட்டை பை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருத்தன் திருடி ஓடும்போது நிறைய பேர் பாத்தீங்கன்னா திருடன் 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 அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருப்பாங்க. அதுல ஒருத்த மட்டும் பாத்தீங்கன்னா பயங்கரமா சவுண்ட் கொடுப்பான். ஐயோ திருடன், ஐயோ திருடன் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம, அந்த ஓடுறான் பாருங்க திருடன், நான் எவ்வளவு நல்லவன் தெரியுமா, நான் தான் ரொம்ப நல்லவன், நான் தான் ரொம்ப யோகியம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா சவுண்ட் விட்டு கத்திட்டே இருப்பான். ஒரு செகண்ட் அப்படி நின்று யாரா அவன் ரொம்ப கத்துறான் அப்படின்னு சொல்லி அவனை திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஓடுறான்ல அவனை விட பல மடங்கு, ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஓடுறவன் ஒரு 500 ரூபா திருட்டு ஓடினான்னா, இந்த நாய் பாத்தீங்களா 5 கோடிக்கு மேல திருடி இருக்கும். 5 கோடிக்கு மேல திருடி வச்சுக்கிட்டு இது என்ன பண்ணனா, மத்த எல்லாரும் பார்த்து திருடா திருடா திருடான்னு சொல்றது மட்டும் இல்லாம, இந்த உலகத்திலேயே நான் தான் யோகியன், நாங்க தான் உத்தமர்கள், மத்த எல்லாருமே அயோக்கியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே புகழ்ந்து பேசிட்டே இருப்பானுங்க. ஆனா அவனுங்களோட அந்த வரலாறை தோண்டி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இருக்கிறதுலயே கேவலமான, எச்சத்தனமான, ரொம்ப அல்பத்தனமான, ஏன் ஒரு காமவெறி பிடிச்ச ஒரு கேவலமான மனிதர்களா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு மனித குரூப் தான் சீமானும், சீமான் கூட நெருக்கமா இருக்கவங்களும். ஆக்சுவலா இதுல நிறைய பர்சனலான விஷயங்கள் இருக்கிறதுனால எனக்கு இந்த சப்ஜெக்டை பத்தி பேசுறதுக்கு பெரிய விருப்பம்லாம் இல்லை. பட் இந்த சீமானையும் அவன் கூட நெருக்கமா இருக்கிறவங்களையும் நம்பி சீரழிகிற முக்கியமா இளைஞர்கள் இதை பார்த்து ஒரு 4 பேர் திருந்தினாங்க அப்படின்னா அந்த ஒரு மாற்றம் இந்த சமூகத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சோ அதனாலதான் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசுறது. சீமானும் அவங்க கூட நெருக்கமா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, மத்த எல்லாரும் அயோக்கியர்கள், நாங்க மட்டும்தான் உலகத்தின் ஆக சிறந்த உத்தமர்கள் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கானுங்களே. ஆனா அவங்களோட வரலாறு எடுத்து பார்த்தா மத்தவங்க எவ்வளவு பரவாயில்ல, நீங்க என்னடா இவ்வளவு கேவலமான ஒரு இழி பிறவியா இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட ஹிஸ்டரியா இருக்கு. நமக்கு இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அதை விட கேவலமானதுதான் இந்த சீமானோட ஃபைல்ஸ் அப்படின்றது. ஆனா உலகத்துல இருக்க எல்லா கேவலத்தையும் நீங்க பண்ணிட்டு மத்தவனுக்கிட்ட போயிட்டு நாங்க தான் யோக்கியம் சொல்லி இந்த அறிவுரை வழங்குறது இருக்குல்ல, இந்த சாத்தான் வேதம் ஓதும் கதையா தான் இவனுங்க பண்றதே இருக்கு. ஆனா இவனுங்க தான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய சாத்தானுங்களே. சீமான் ஒரு கேடுகட்ட பொம்பளை பொறுக்கி ஒரு மேல் ப்ராஸ்டியூட் அப்படின்னு நான் சொல்லல, விஜயலட்சுமி பல தடவை சொல்லியிருக்கிறாங்க. சரி, உண்மையிலே அவர் அப்படிதானா அப்படின்ற மாதிரி அவரோட வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஆனா ஆமாம்பா அப்படின்ற அளவுக்கு ஆச்சரியமான தகவல்கள் அவ்வளவு பதிஞ்சு கிடக்கு. ஒரு நடிகை கூட உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 10 வருஷம் குடும்பம் நடத்தி கிட்டத்தட்ட 7 தடவைக்கு மேல ஒரு கருக்கலைப்பு செஞ்ச ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி செஞ்ச சம்பவங்கள் அப்படின்றது அவரோட வரலாறுல நிறையவே இருக்கு. சீமான் எல்லாரன் அப்படின்ற ஒரு பட ஷூட்டிங்காக இலங்கைக்கு போன போது அங்க போன உடனே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்ற மாதிரி இசைப்பிரியா அப்படின்ற ஒரு பெண்ணை பார்த்து, கட்டுனா இவங்களதான் நான் கட்டுவேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பின்னாடி சொல்லி விட்டு சுத்தி இருக்கிறாப்ல. இந்த விஷயம் பிரபாகரன் அவர்களுக்கு தெரிய வந்து, ஏன் இப்படி நடந்துக்கிறானுங்க, சினிமாக்காரனா இப்படிதான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கண்டிச்சிருக்கிறாரு. அவங்க கிடைக்கல அப்படின்னு ஒண்ணு இலங்கையில செய்தி வாசிப்பாளராக இருந்த முன்னாள் பெண் புலி உறுப்பினரான யாழ்மதி அப்படின்ற பெண் பின்னாடி சுத்திட்டே இருந்தாப்ல. ஆக்சுவலா யாழ்மதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புலிகள் அமைப்போட அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த தமிழ்ச்செல்வனோட பிரத்யேக செயலாளராக இருந்த அலெக்ஸ், அவர் பேர் ஆக்சுவலா அன்புமணி, அவருக்கு வந்து அலெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அலெக்ஸினோட மனைவி தான் இந்த யாழ்மதி அப்படின்றவங்க. இலங்கையில தமிழ்ச்செல்வன் மேல நடத்தப்பட்ட அந்த குண்டு தாக்குதல்ல பாத்தீங்கன்னா கூடவே இருந்த அலெக்ஸும் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அலெக்ஸினுடைய மனைவியான யாழ்மதிய எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு பயங்கரமா சுத்திட்டு இருந்தாப்புல சீமானவர்கள். இதனாலதான் சீமானவர்கள் பாத்தீங்கன்னா அவரோட ஆரம்ப காலகட்டத்துல இலங்கையில் போரில் இறந்த ஒருவருடைய மனைவி விதவையா இருப்பாங்க இல்லையா, நான் அவங்களதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், என்ன பார்த்து மத்த இளைஞர்களும் இந்த செயலை செய்வாங்க அப்படின்னு அந்த யாரு இப்ப இருக்காங்களே கயல்வழி, அவங்களை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா, இந்த மாதிரி இலங்கையில் கணவனை இழந்த ஒரு பெண்ணை தான் திருமணம் செஞ்சுக்க போறேன், ஒரு இலங்கை பெண்ணை தான் திருமணம் செஞ்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருல. அப்ப அந்த நேரத்துல நான் இந்த மனநிலையில இருந்த நான் அப்படி இல்லை. அப்ப தமிழ் ஈழ மண்ணுக்கு போகும்போது அங்க நான் போனபோது ஒரு ஈழ பெண்ணை திருமணம் செய்யணும்னு நான் நினைச்சேன். ஏன்னா எனக்குள்ள ஒரு இது வந்தது. அது இந்த யாழ்மதி விஷயத்தை வச்சுதான். ஆக்சுவலா யாழ்மதியை அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கான மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புலிகளோட அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த தமிழ்ச்செல்வன் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு முதலீடு, வெளிநாட்டுல இருந்து யாரெல்லாம் புலிகள் அமைப்பு பணம் அனுப்பாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் தமிழ்ச்செல்வன் கூட இருந்த அலெக்ஸ் அவருக்கு தான் தெரியும். சோ அலெக்ஸுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் கண்டிப்பா யாழ்மதிக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு
அங்க இலங்கையில அந்த போர் முடிஞ்சு அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை திட்டம் போட்டு இந்தியாவுக்கு வரவழைச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி சீரழிச்சு அந்த பொண்ணு கிட்ட இருந்து வெளிநாட்டு முதல்ல இருந்து யாரெல்லாம் பணம் கொடுப்பான்ற எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை மொத்தமா சீரழிச்சு இந்த நாட்டை விட்டு துரைச்சி அடிச்சவன் தான் இந்த மானங்கெட்ட கேவலமான சீமான். இவன் இந்த மாதிரி பல பெண்களை ஏமாத்திருக்கான். அந்த சினிமா ஆரம்ப காலகட்டத்துல இவன் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது பாத்தீங்கன்னா சினிமா சான்ஸ் வாங்கி தரேன், படத்தை நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில துணை நடிகைகளை ஏமாத்திருக்கான். அதுல மிக முக்கியமான பெண் யாருன்னு பாத்தீங்கன்னா தேன்மொழி அப்படின்ற பெண். ஆக்சுவலா அந்த தேன்மொழி அப்படின்ற பெண் கூட பாத்தீங்கன்னா பாலு மகேந்திரா முன்னிலையில சீமானுக்கு நிச்சயதார்த்தமே நடந்திருக்கு, சீமானுக்கும் தேன்மொழி அப்படின்ற பெண்ணுக்கும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணையும் கர்ப்பமாக்கி இந்த விஷயம் வெளியே தெரிஞ்ச உடனே இல்ல நான் ஒரே ஒரு படம் மட்டும் பண்ணிக்கிறேன், தயவு செஞ்சு இதை வந்துட்டு இது பண்ணாத, பெருசு பண்ணாத, இப்ப என்ன எதுவும் கல்யாணம் பண்ணிக்கணும் ஃபோர்ஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லி அந்த கருவையும் கலைச்சு அந்த பொண்ணுகிட்ட அந்த நகை எல்லாத்தையும் பிடிங்கி அந்த பொண்ணையும் ஏமாத்திட்டான் இந்த சீமான். இப்படிதான் தன்னோட அக்கா குழந்தைக்காக உதவி கேட்டு வந்த அந்த நடிகை விஜயலட்சுமி பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்ற பேர்ல உதவி பண்ற மாதிரி நடிச்சு அவங்க கூட 10 வருஷம் குடும்பம் நடத்தி 7 தடவை கருக்கலைப்பு பண்ணி அவங்க கிட்ட இருந்தும் நகை பணங்களை பிடுங்கி இந்த நடிகையையும் ஏமாத்திட்டாப்ல. சீமான் தன்னை ஏமாத்திராப்ல அப்படின்னு நல்லா தெரிஞ்சிட்ட விஜயலட்சுமி பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த பெருசாக்குன உடனே மதுரை செல்வம் மூலியமா விஜயலட்சுமி அவர்கிட்ட பேசி இந்த விஷயத்த கொஞ்சம் பெருசுப்படுத்தாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, அண்ணன் சார்பா நான் உங்களுக்கு வந்துட்டு மாசம் மாசம் பணம் அனுப்புறேன் அப்படின்னு மாசம் 50,000 ரூபாய் மதுரை செல்வம் மூலியமா விஜயலட்சுமிக்கு சீமானவர்கள் அனுப்பியிருக்கிறாப்ல. இந்த திருநிதின்னு சொல்லி இந்த திரட்டுறான் பாத்தீங்களா, அது எல்லாம் அவனோட சொகுசு வாழ்க்கைக்கு பயன்படுத்தணும் போக இந்த மாதிரி அவன் தனியா ஜாலியா இருந்ததுக்கெல்லாம் இந்த திருநிதியில இருந்து எடுத்து கொடுத்துருக்கான். சொல்ல போனா அவன் மேல எத்தனை பாலியல் வழக்கு எத்தனை கிரிமினல் வழக்கு இருக்குன்றது அவனுக்கே தெரியாது. இன்னொன்னு அவனோட பேச்சு செயல் நடவடிக்கை எல்லாமே பாத்தீங்கன்னா எதுவுமே ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த மாதிரி அவன் செயல் இருக்கவே இருக்காது. ஒரு மாதிரி ஒரு அருவருக்கத்தக்க ஒரு கேவலமான ஒரு ஜென்மம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அவன் பேச்சு செயல் சிந்தனை நடவடிக்கை எல்லாமே அப்படிதான் இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், யாழ்மதி அப்படின்ற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டே இந்த பக்கம் விஜயலட்சுமின்ற பெண் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இன்னொரு பக்கம் தேன்மொழி அப்படின்ற பொண்ணு கூட பாத்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே கைல்வழியா கல்யாணம் பண்ணியிருக்கான். ஆனா இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒருத்தனை எங்கேயாவது பார்க்க முடியுமா? ஒருத்தனால எப்படி சொல்றது, அந்த சிந்தனை எண்ணம் செயல் அந்த வாழ்க்கை முறை எல்லாமே ஒருத்தனுக்கு கேவலமான எண்ணம் இருந்தா மட்டும்தான் இப்படி பண்ணவே முடியும். இவெல்லாம் என்ன ஜென்மன்னே தெரியல. இவன் மேடல பேசும்போது கூட பாருங்களேன், கண்ணியமோ ஒழுக்கமோ எதுவுமே இருக்காது. இந்த ஒழுக்கமற்ற இவன் அடிக்கடி சொல்லல நாங்கெல்லாம் பிரபாகரன் பிள்ளைகள், இவெல்லாம் வந்துட்டு தேவையில்லாத பிள்ளை. ஒரு மனப்பிறழ்ச்சி அடைஞ்ச ஒரு பைத்தியமான ஒரு ஒழுக்கைக்கடான ஒருத்தன் பைத்தியமானா அவனோட பேச்சு எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இவனோட பேச்சே இருக்கும். ஆனா இவன் பாத்தீங்கன்னா ஊருக்கெல்லாம் வந்துட்டு நாங்கள் எவ்வளவு பெரிய யோகியர்கள் தெரியுமா அப்படின்னு சொல்லி சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி இந்த நாய் மத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு இந்த நாய் மத்தவங்களை பாடம் எடுத்துட்டு இருக்கு. இவன் செயல் மாதிரியே இவனோட பேச்சு இருக்கும். இந்த விஜயலட்சுமி ஆனந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இவன் வந்துட்டு ஒரு பிரஸ் கிட்ட சொல்றான், விஜயலட்சுமி வந்துட்டு ஒரு பாலியல் தொழிலாளி, ஆதாரங்கள் நான் காட்டுவா, ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்றான். ஒரு பாலியல் தொழிலாளி அவ, அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டவ. ஆனா இவன் தான் வீடியோல அரை நிர்வாணமா இருந்துட்டு அவனு கெட்டவல்லடி உன் கவுண்ட் வரல அப்புறம் அப்படின்னா கேட்டு கெட்டவன். இந்த நாய் தான் ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி இவன் தான் பேசுறான். எனக்கு புரியல, நிர்வாணமா வீடியோல பேசுறது நீ, ஆனா நீ அவங்க வந்துட்டு பாலியல் தொழிலாளின்ற. சரி ஓகே, அவங்க பாலியல் தொழிலாளர்னா இந்த நிர்வாணமா இருந்து வீடியோல பேசுறப்ப நீ யாரா? அந்த இடத்துல உனக்கு என்னடா வேலை? இவன் சிந்தனையை பாத்தீங்கன்னா முழுக்க அந்த காம வெறி பிடிச்ச ஒரு சிந்தனை தான் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த மதுரையில வந்துட்டு ஒரு லைப்ரரி திறந்தாங்க. அந்த லைப்ரரி திறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா படிச்சு முன்னேறதுக்கு பல பேருக்கு அந்த லைப்ரரி பெரும் உதவியா இருக்கு. நான் கூட பக்கத்துல உள்ள சரௌண்டிங்ல இருந்தா வருவாங்க நினைச்சிட்டு இருந்தேன். 70 கிலோமீட்டர் 75 கிலோமீட்டர் தாண்டி இங்க வந்து படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கு. அதுவும் காலைல 8 மணிக்கெல்லாம் வந்துருக்காங்க, நைட் 8 மணிக்கு தான் போறாங்க. அவங்க இங்க படிச்சவங்க நிறைய பேர் சிஜில கிரியேட் பண்ணுங்க. ஒருத்தர் சிபிஐ இன்ஸ்பெக்டரா இருக்காங்க, இங்க படிச்சவர். இந்த இடம் எப்படின்னா இந்த அவுட்டர்ஸ் வராங்க, அதாவது வெளியூர்ல இருந்து வெளி ஸ்டேட்ல இருந்து கூட வந்து படிக்கிறாங்க. அதுக்கு என்னன்னா இங்க இருக்க அவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இங்க இருக்கு. வெளியே இருந்துன்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச 2 பேர் ஹைதராபாத்ல இருந்து, நம்ம ஹைதராபாத்ல இருந்து ஒருத்தவங்க வந்து ரயில்வே படிக்கிறாங்க, இன்னொருத்தவங்க வந்து யூபிஎஸ்சி படிக்கிறாங்க. ஒருத்தர் இங்க வந்து படிக்கிறாரு, ஒரு ராஜஸ்தான் சார். அதை பத்தி இவன்கிட்ட கேட்டா இந்த பன்னாடு என்ன சொல்றான்னா, அந்த லைப்ரரி எதுக்கு யூஸ் ஆகுது, அங்கெல்லாம் கூட்டமே வரது இல்ல, வாட்ச்மேன் மட்டும் தான் இருக்கிறாப்ல, அது மட்டும் இல்லாம அங்க வந்து லவ்வர்ஸ் எல்லாம் வந்து இந்த பாதுகாப்பா ஒதுங்கிறதுக்கு தான் அந்த லைப்ரரி யூஸ் ஆகுதுன்னு இவன் மூளை அவ்வளவு கேவலமா தான் அந்த லைப்ரரி பத்தியே பேசுது. மதுரையில் இருக்க ஐயா கருணாநிதி பேரில் இருக்கிற நூலகத்துக்கு போகும், எத்தனை பேர் உட்காந்து படிக்கிறாங்கன்னு பாருங்க. நீங்க வாங்க, மதுரையில் இந்த வாயில் காவலரை தவிர யாராவது உட்காந்து பேசுறாங்க?
காதல் இணையர்கள் உட்கார்ந்து பேசுறப்ப அது பொழுதுபோக்கு பூங்காவாம அது இடமா பாதுகாப்பான இடமா அது மாறி. அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது பாத்தீங்கன்னா புரட்சி தலைவி வீரமங்கு அப்படின்னு சொல்லி அவங்கள பயங்கரமா புகழ்ந்துட்டு அவங்க இறந்து இப்ப உயிரோடு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த நாய் ஒரு மேடையில பேசுறான், 3 ஆம்பளைங்களுக்கு நடுவுல ஒரு பொம்பளை படுத்திருக்கு அப்படின்னு ஒரு ஓப்பன் மேடையில பேசுறான். 35 ஆண்டுகளாக ஒரு பிராமண பெண் இந்த கட்சிக்கு தலைவியா இருந்து செத்து போச்சு. திராவிட சுடுகாட்டுல 3 பேர் படுத்திருக்காங்க, ஒரு பொம்பளையும் படுத்திருக்கு. இப்ப கூடவே படுத்திருக்கிறாரு. என்ன கதை இது? மண்டிட்டு நிக்கல, மண்டிட்டுன்னா கூட தாண்டி போக கஷ்டம், மல்லாக்கப்படுத்துச்சு. இந்த நாயெல்லாம் செருப்பால் அடிக்க தேவையில்ல, இவெல்லாம் சோறு தான் திங்கிறானா என்னன்னு தெரியல. உயிரோடு இருக்கும்போது அம்மா வீரமங்கை வீர தமிழச்சின்னு சொல்லி பேசிட்டு இறந்ததுக்கு அப்புறம் 3 ஆம்பளை நடுவில் ஒரு பொம்பளை படுத்திருக்கின்றானே, இந்த நாயெல்லாம் செருப்பால தாங்க அடிக்கணும். அதே மாதிரி இன்னொரு பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா இந்த ரிதன்யா வழக்கு, அந்த பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா இந்த நாய் பேசுறான், இப்பெல்லாம் எங்க பண்ணீங்க, இந்த மாதர் சங்கம் இந்த மகளிர் அமைப்பெல்லாம் எங்க பண்ணீங்க, கஞ்சா அடிச்சு படுத்துட்டீங்களா இல்ல சரக்கு அடிச்சு எங்கேயும் படுத்து தூங்கிட்டீங்களா, இப்பெல்லாம் எங்க பண்ணீங்கன்னா எனக்கு புரியல. ஒரு மாதர் சங்கத்தையே இந்த ஒரு மகளிர் அமைப்பையே கஞ்சா அடிச்சு படுத்துட்டீங்களா இந்த சரக்கு அடிச்சு தூங்கிட்டீங்களான்றிய, ஏன்டா நீ எப்பதான்டா நல்ல வார்த்தை பேசுவ? அதுக்காக பேசிய மாதர் சங்கங்கள், மகளிர் அமைப்புகள், மனித உரிமை ஆர்வலர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், பெண்ணியவாதிகள்லாம் எங்கேயே படுத்திருக்கிறீங்க? கொக்கைன் கஞ்சாதம் போட்டு படுத்திட்டீங்களா என்ன? இல்லை டாஸ்மார்க்ல சரக்கு வாங்கி அடிச்சு படுத்திட்டீங்களா? என்ன உங்க பிரச்சனை? இன்னொரு பிரஸ் மீட்ல என்னமோ வயசுக்கு வந்த பிள்ளைய கொண்டு போய் கொள்ளையில வச்சு கற்பழிச்ச மாதிரி பேசுறீங்க, என்னமோ கல்லூரி படிக்கிற பிள்ளைய கடத்திட்டு கொண்டு போய் கற்பழிச்ச மாதிரி பேசுறீங்க அப்படின்றான். என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில் இருந்த பிள்ளை தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டில் வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். என்னமோ அப்படியே கல்லூரியில் படிச்சிருக்க பிள்ளைய நான் விருப்பமே இல்லாமல் கடத்திட்டு போய் கற்பழிச்சு விட்ட மாதிரி. இந்த நாய்க்கு கல்லூரி படிக்கிற பிள்ளைய கற்பழிச்சாதான் அது கற்பழிப்புன்னு கணக்கு. இந்த மாதிரி ஒரு பெண் வந்து இந்த மாதிரி குற்றம் சாட்டினாங்கன்னா அதெல்லாம் கணக்குலே இல்லை அப்படின்ற மாதிரி இந்த பரதேசி பேசிட்டு இருக்குது. ஆனா இவங்க எந்த அளவுக்கு ஒரு கிரைம் அப்படின்னா, இந்த ஃபீமேல் சம்பந்தமான கேஸ் எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா அவன் பின்னாடி ஒரு பெண்களை மட்டும் நிக்க வச்சுப்பான். இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, நம்மள மாதிரி ஒரு பெண்ணை தானே இவன் இழிவா பேசுறான் அப்படின்ற ஒரு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி ஒரு அருவருப்போ இல்லாம பின்னாடி நிக்கிற அந்த பெண்களும் பாத்தீங்கன்னா சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. சரி, ஏதோ ஒரு ஆவேசத்துல இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரஸ் மீட் இந்த வார்த்தை வருது அப்படின்னா கூட பரவாயில்ல. இன்னொரு இடத்துல போகும்போது என்னமோ ஒரு பொண்ணை தூக்கிட்டு போய் ஒன்று கட்ட தூக்கிட்டு போட்டு வன்மனோர் பண்ண மாதிரி பேசுறீங்க அப்படின்னு, இவன் மூளை சிந்தனை எல்லாமே பாத்தீங்கன்னா எடுத்துட்டு தூக்கிட்டு போறது, கற்பழிக்கிறது, கெடுக்கிறது, இதுதான் இவன் மூளையா இருக்கு. நீங்க ஏதோ ஒரு பெண்ணை அப்படியே தூக்கிட்டு போய் நான் வன்முணர்வு செஞ்சு கதற அப்படியே வன்முணர்வு செஞ்சு விட்ட மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீ விரும்பி தானே நீங்க உற வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் இந்த நான் சொல்றேன், நீங்க தானே விரும்பி வந்து உற வச்சுட்டீங்க அப்படின்றான். ஏன்டா நீ தானடா, எனக்கு வந்துட்டு அவங்களோட நான் பெருசா பார்த்தது கூட கிடையாது, பெருசா பழக்கம்லாம் இல்லை, ஏதோ ஒரு 2-3 தடவை தான் பார்த்தேன், மற்றபடி எனக்கும் அவங்களுக்கு எந்த பழக்கமும் இல்லைன்னு சொன்னது நீ தானடா. இப்ப நீ வந்து விரும்பி வந்து உற வச்சுட்டீங்கன்னா அப்ப இந்த நாய் அந்த உண்மையை அப்பயே சொல்லி தொலைக்க வேண்டியதானே? நீ தானே நான் ரொம்ப யோகியம், என் மேல இந்த மாதிரி பழி போறாங்கன்னு சொல்லி நீ தானடா சொன்ன. நீ தானே வந்துட்டு எப்ப பார்த்தாலும் வந்துட்டு என்ன பெரிய பாலியல் வழக்கு, பாலியல் குற்றவாளி, என்ன பாலியல் குற்றவாளினா, ஆமா நீ ஒரு பாலியல் குற்றவாளி தான், உன் மேல குற்றம் சாட்டப்படுறது அதானே. குற்றவாளினா குற்றவாளி தான்டா சொல்லுவாங்க. பாலியல் குற்ற வழக்கு, என்னையா குற்ற வழக்கு, என்ன பாலியல் குற்றம்? பாலியல் குற்றவாளின்னு சொல்லாம வேற என்னடா சொல்லுவாங்க. அப்படிதானடா கேஸ் ஃபைலா இருக்கு. இதுல ஹைலைட் என்னன்னா, அவங்க மனைவி கேட்டாங்களாம், இருக்கிற கொள்ளையில உனக்கு பழகிறதுக்கு வேற பொம்பளையே கிடைக்கலான்னு. நல்ல குடும்பம் டே. அதெல்லாம் ரொம்ப இது பண்ணுவாங்க. அவங்க ஒரே ஒரு இடத்துல அவங்க என் மேல கோவப்பட்டாங்க. குறவழியை பிடிச்சிக்கிட்டு சொல்றேன், இவ்வளவு பெண்கள் இருக்கிற கொள்ளையில உனக்கு ஒரு பழகிறதுக்கு ஒரு பொம்பளை பிடிச்சிருக்கா பாரு. இதெல்லாம் ஒரு குடும்பம்னு நீயும் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிற. அந்த அசிங்கம் பிடிச்சவன் இதை சொல்லி சிரிச்சிட்டு இருக்கிறான், அவன் கூட இருக்கணும்னு சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்கான். இதுல என்னடா பெருமை இருக்குது? இதெல்லாம் அசிங்கம்டா. நீ வந்துட்டு ஒரு பாலியல் குற்ற வழக்குல போயிட்டு ஒரு ஸ்டேஷன்ல இருந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கிற, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு நீ சிரிக்கிறிய, நீ எல்லாம் சோத்தான் திங்கிற. சரி, அவன் கூட விட்டுருங்க, அவன் அப்படிதான் ஒரு மானம் கெட்ட பிரிவினா, அவன் கூட இருக்கிற உங்களுக்கும் மன அறிவு இல்லை. இதுல வேற ஒரே ஆண்டுல 7 முறை கருக்கலை பண்ண ஒரே சாதனால நான் தான் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கிறான். வெக்கமாவே இருக்காதுடா உனக்குலாம். 7 முறை கருக்கழிச்சிருச்சு அப்படிலாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஆண்டுக்குள்ள 7 முறை கருக்கழிச்ச சாதனையால நானா தான் இருப்பேன். அப்படிதான். ஆனா பாருங்க, இந்த சோசியல் மீடியா இந்த பிரஸ் முன்னாடில வீரவசனமா பேசிட்டு அங்க போயிட்டு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டு வருது இந்த நாய். ஆனா வெளியே வந்துட்டு நான் யார் தெரியுமா அப்படின்றது, கோர்ட்டுக்குள்ள போனோன்னே அம்மா மன்னிச்சிருங்க அப்படின்னு, அதுவும் சாதா மன்னிப்பு இல்ல, நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டு வந்திருக்கிறான். இன்னொன்னு, இந்த துரைமுருகனை கைது பண்ணியிருந்தாங்க இல்லையா, அப்போ வந்துட்டு சீமான் அந்த கட்சியில இருந்து நீக்கிருந்தான்.
அப்போ பார்த்தீங்கன்னா என்னைய கட்சி விட்டு நீக்கிற, என்னை எப்படி உன் கட்சிகளை இணைக்க வைக்கிற பாரு அப்படின்னு சீமான் அவன் பேசின ஆடியோ, மற்ற நிறைய ரகசியமான ஆடியோ எல்லாத்தையும் என்ன பண்ணா அந்த உடைமுறை வந்து லீக் பண்ணி விட்டான். அதுக்கப்புறம் என்ன சொன்னான்னா, என்னோட தொலைபேசியை வந்து காவல்துறை வந்துட்டு பறிமுதல் செஞ்சு வச்சிருந்தாங்க, இதெல்லாம் காவல்துறை தான் வெளியிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த ஆடியோலாம் அவனுக்கு மறுக்கல. இவனுக்கு என்ன சொன்னான்னா, இதை வந்து காவல்துறை வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டான்னா, அதாவது என்ன த்ரெட்டன் பண்றது, நீ இதுக்கு மேலே என்ன நீ கட்சியில சேர்க்கல அப்படின்னா உன்னை பத்தி இருக்கிற எல்லா ஆடியோ நான் வெளியிட்டுரும் அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா ரிலீஸ் பண்ணான். அதுல ஒரு ஆடியோல சீமான் என்ன சொல்றான் அப்படின்னா, நித்யானந்த பத்தி பேசுறான். அவன் வந்து நகை வச்சிருக்கிறது, பணம் வச்சிருக்கிறதுலாம் ஒரு விஷயமா எனக்கு தெரியல, அவன் நல்ல நல்ல ஃபிகர்களோட இருக்கான், அதுவும் வெளிநாட்டு ஃபிகர்களோட இருக்கிறான்னு. பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, நகை போட்டுக்கிறது, தங்க நாட்கள் உட்கார்றதுலாம் எனக்கு பிரச்சனை இல்லை, ஃபிகர்களோட இருக்கு அதுதான் எனக்கு வெறுப்பா இருக்கு. நல்ல நல்ல ஃபிகரா இருக்கு, அது வெள்ளக்கார ஃபிகர்களா வச்சிருக்கான், அதுதான் வெறுப்பா இருக்கு. இவன் பிரச்சனையை பாருங்க, அந்த நகை பணம் பொருள் அதை பத்தி நீங்க பேசுறதே கிடையாது. நித்யானந்தா நல்ல நல்ல வெள்ளக்கார ஃபிகரோட இருக்கிறாங்களா, அதுதான் இப்ப இவனுக்கு பிரச்சனையா இருக்குதான். அதே மாதிரி இந்த பிஜேபியில இருக்க விட்டு KT ராகவன் தெரியும் இல்லையா, ஸோ அவர் வந்து ஒரு பெண்ணோட பேசின ஒரு பர்சனல் வீடியோ ஒன்று லீக்கா இருந்து அதை பத்தி இவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லியிருந்தாப்புல அப்படின்னா, உலகத்துல யாரும் பண்ணாதே KT ராகவன் இப்ப பண்ணிட்டாப்ல அப்படின்னு. KT ராகவன் பண்ண அந்த அசிங்கத்துக்கு இவன் வந்து முட்டு கொடுக்குறான். யாருமே பண்ணாதே KT ராகவன் பண்ணானா பொறுப்பில் இருக்கிறோன்னு அவர் தனிப்பட்ட முறையில் அவர் அறையில் அதை எடுத்து வச்சுக்கிட்டு அவர் அப்படி போயிட்டாருன்னு உலகத்திலே எங்கேயுமே நடக்காத ஒன்றை அவர் செஞ்சுட்டாருன்னு நீங்கள் காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. கரெக்டு தான். நீ பண்ணதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு விஷயமா, நீ எல்லாம் அவனெல்லாம் தூக்கி சாப்பிட்டு எவ்வளோ கேவலமான விஷயம்லாம் பண்ணிருக்கிற, அவ்வளோ கேவலமான விஷயத்த பண்ணிட்டு கேஷுவலா தானே ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கிற. ஸோ அதனால நீ பண்ண விஷயத்துக்கு முன்னாடி KT ராகவன் பண்ணதெல்லாம் பெரிய மேட்டர் இல்லை. ஆக்சுவலா இவன் கட்சியில இவன் மட்டும் கிடையாது, இவன் கூட நெருக்கமான பொறுப்புல இருக்கக்கூடிய நெருக்கமானவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு காமவெறி பிடிச்ச ஒரு பாலியல் பொறுக்கிங்களா தான் இருக்கிறானுங்க. இவன் கட்சியில தகவல் தொழில்நுட்பத்துறை பாசறையில செயலாளராக இருக்கக்கூடிய சக்திவேல் பாத்தீங்கன்னா ஒரு ITI கம்பெனி நடத்தி வரான். அந்த ITI கம்பெனில என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா, இந்த நாம் தமிழர் கட்சியோட IT விங்க தான் அந்த ITI கம்பெனி நடக்குது. அவன் என்ன பண்றான்னா, அவங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பெண்களை மட்டும்தான் வேலைக்கு எடுக்கிறது. அங்க வரக்கூடிய பெண்களுக்கு இவன் வந்துட்டு அவங்க கஷ்ட சூழ்நிலை அறிஞ்சு கடன் கொடுக்கறது. அப்படி கடன் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட பொறுமையா பேச்சு கொடுத்து அவங்களோட சூழ்நிலை நல்லா புரிஞ்சுக்கிட்டு கடனே திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழலா அவங்க இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அப்ப வந்து நான் கொடுத்த கடனை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறது. அப்போ எங்களால அந்த கடனை இப்போதைக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா, ஒண்ணு நான் கொடுத்த கடனை இப்பவே உடனே கொடு, அப்படி இல்லைன்னா என் கூட ஒன்னா இரு அப்படின்னு தான் அந்த ITI கம்பெனி நடத்துற அந்த சக்திவேல், அதான் அந்த நாம் தமிழர் கட்சியில இருக்கிறான்ல, அவன் பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் கிட்ட அத்துமீறி நடந்திருக்கிறான். இதுல இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ எனக்கு மட்டும் இல்ல நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்களுக்கும் நீ போயிட்டு வரணும் அப்படின்னு அவன் கம்பெனில வேலை செய்யற பெண்களுக்கு பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து பாலியல் ரீதியா அவங்கள நிறைய பேரை துன்புறுத்திக்கிறான் அந்த பரதேசி நாய். அதாவது இப்போ எங்களோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா அந்த நாம் தமிழர் கட்சி அதுக்காக ஒரு விங் மாதிரி IT விங் மாதிரி எங்கள் ஆஃபீஸில் ஃபுல் ஒர்க்குமே அவங்களுக்காக தான் போயிட்டு இருக்குது. அந்த வாய்ஸ் வந்து மாடுலேஷன் பண்ணுறது. இவரு அந்த கட்சியில் இருக்காரா? அவங்க இருக்காங்க. அண்டு நிறைய பேருக்கு அந்த உறுப்பினர் ஆக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கட்சிக்கான வேலை தான் போயிட்டுருக்கு. என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, கட்சியிலேயே நிறைய பேருக்கு வந்து பொண்ணுங்க தேவைப்படுது, அங்கேயும் ஒன்று நான் அனுப்புகிறேன். இதுக்கு முன்னாடி என் கூட ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க, அவங்க வந்து இதெல்லாம் பண்ணிட்டுருந்தாங்க, அவங்க பிளேஸில் வந்து உன்னை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. எனக்கு வந்து அவர் சீண்டலை விடையும் அடுத்தவங்களுக்கு அனுப்புறதுல சொல்லும்போது எனக்கு இதில் ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. எனக்கு வந்து ஃபஸ்ட் திங் வந்து என்னோடய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இங்கே சப்மிட் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணுச்சு. அதை வாங்கிட்டு வந்துட்டு ஃபுல்லாக அவேர் ஆக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு. அண்டு அந்த நாள் வந்து எனக்கு புரியாத மாதிரி நடித்த நாள்லாம் முடிஞ்சிட்டு அந்த நான் ஒரு குவிட் பண்ணுற டைம் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு செப்டம்பர் டைமில், செப்டம்பர் 2024 இந்த வருஷம் தான், அப்படியே வந்து அவரோட லேப்டாப் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. அதேமாதிரி அவங்க பக்கத்தில் நான் உட்காடுறேன். அந்த லேப்டாப் பார்க்கும்போது ஒரு பான் இமேஜ் வந்து வீடியோஸ் மாரி நான் பார்க்குறேன். நான் திரும்பிடுறேன். மேபி அவர் உட்காந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு போல இருக்குது. நம்ம வந்தோன்னா மூடிடுவாரன், திரும்புகிறேன். ஆனால் அவர் வந்து அது எனக்காக தான் டிஸ்பிளே பண்ணுறாங்க. என்னன்னு தெரியுதா நீ பார்த்தல அப்படிங்கிறாங்க. ஸோ அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே விஷயத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம வந்து வெளியில் போய் நம்ம ஒன்றா இருக்கலாம், ஜாலியாக தங்கலாம், வி கேன் ஹேவ் செக்ஸுங்க. நம்ம வந்து பாண்டிச்சேரி, குற்றாலம் போகலாம், எங்கே வேணால் நம்ம போகலாம். அதேமாதிரி நீ அவங்க கூடயும் கோஆப்ரேட் பண்ணணும், கட்சி ஆளுங்களுக்கும் தேவைப்படும், நீ கோஆப்ரேட் பண்ணணும். இதெல்லாம் நீ பண்ணினா உன்னை இன்னும் நல்ல பொசிஷனுக்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு அசோசியேட் ஆக்குவேன், உனக்கு எக்ஸ்ட்ரா பணம் வந்து நிறைய தருவேன், உன் கெரியர் பற்றி நீ கவலைப்படவே தேவையில்லை, லைஃப் ஃபுல்லாக நீ செட்டில் ஆகிடலாம்
அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறது வந்து இதை விட எப்படி டேரெக்டாக சொல்கிறது, நல்லா கிளியராக சொல்லிட்டாங்க. இப்போ இவனால் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க, உங்களை எந்த மாதிரி உங்களை வந்து கொடூரமாக அந்த பலாத்காரத்தில் ஈடுபட்டான்? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி விருப்பமே இல்லாமல் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வீடியோ எடுத்துகிட்டு ஹஸ்பண்ட்க்கு இது பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணிட்டான். ஸோ இது வந்து வெளில சொல்ல முடியல என்னால். நம்ம வேண்டான்னு சொன்னாலுமே அது புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட ஒரு இது இல்லை. அவரோட வயசுக்கு வந்து இது தேவையில்லாத ஒரு விஷயம். அவரோட வயசுக்கு நான் ஒரு பொண்ணு வயசுன்னு சொல்ல போனால் அந்த ஏஜுக்கு வந்து நம்ம இதெல்லாம் பண்ணணுன்றத ஒரு அருவருப்பான ஒரு விஷயம்னா அது வந்து அப்புறம் நியூலி மேரிடுன்றதால இந்த விஷயம்லாம் எனக்கு எப்படி ஹஸ்பண்ட்கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த ஓரல் செக்ஸ் பண்ண வீடியோ வந்து காட்டி அவர் மட்டும் கவர் ஆகலை அந்த விஷயத்தில், நான் மட்டும் தான் அதில் கவர் ஆகிருக்கேன். அதை மட்டும் காட்டி நீ தான் இதில் கவர் ஆகிருக்கேன்னு தெரியுது, இதுலேருந்து உனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா இதுக்கப்புறம் தான் நீ இன்னும் க்ளோஸாக இருக்கணும், எப்படின்னா நீ ஹஸ்பண்ட் கூட எப்படி இருக்கியோ அது எல்லாமே நான் பண்ணுவேன், இதை நீ வெளில இன்னும் சொல்லவே கூடாது, இதில் இன்னும் தெளிவாக இருக்க நீ தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இதில் நான் வரவே இல்லை, நீ யாருக்கு பண்ணியிருக்க கூட தெரியாது, இது ஃபஸ்ட்டு நான் வந்து சேஃபாக இருக்கேன், ஸோ வந்து உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு விருப்பமே இல்லாமல் அழ வச்சு தான் என்னை வந்து இதுவே பண்ணார். அவங்களே வந்து நார்மல் கால் பண்ண மாட்டாங்க, வாட்ஸ்அப் கால் பண்ணுறது, அப்புறம் அந்த ரெக்கார்டிங் பண்ண முடியாத மாதிரி இது பண்ணுறது, ஃபோன் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, எம்ப்ளாயீஸ் கூட பேசாமல் வச்சுருக்கிறது, அப்புறமா வந்து கேமரா வாய்ஸ் கேமரா வச்சு அவங்களோட கஷ்டம் பண தேவை இல்லை ஃபேமிலி டிஸ்பியூட் சொல்லிட்டு எல்லாமே மானிட்டர் பண்ணிவிட்டு அவங்களால எப்படிலாம் வந்து எமோஷ்னலாகவும் சரி ஃபினான்ஷியலாகவும் சரி எப்படிலாம் வந்து அவங்கள கரைச்சி இது பண்ண முடியுமோ எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிக்கிறது. சீமான் கட்சிக்கு ஐடி விங்கா செயல்படுறதுக்காக ஒரு ஐடி கம்பெனி நடத்தி அங்க வர பெண்களை ஏமாத்தி நாம் தமிழர் கட்சியில இருக்க முக்கிய பொறுப்பாளருக்கு பல பேருக்கு பொண்ணுங்க தேவைப்படுது, அதனால நீங்களாம் அங்க போற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள பேசி அப்படி நீங்க போல அப்படின்னா உடனே பணத்தை இப்பயே செட்டில் பண்ணு அப்படின்னு த்ரெட்டன் பண்றது, அதையும் மீறி அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா இம்மீடியட்டா அவங்களை வேலை விட்டு அமைச்சிருது. இதை ஒரு குழப்பா வச்சிருக்கிறானுங்க அந்த கட்சியில இருக்கிறவனுங்க. இன்னொன்னு நாங்க கட்சி ஆபீஸ் நடத்துறோம் அப்படின்ற பேர்ல கட்சி ஆபீஸ்லயே எல்லாத்தையும் பண்றது. இதை விட கேவலம் என்ன தெரியுமா? ஹனி டிராப் பண்றது. ஹனி டிராப் அப்படின்னா ஒரு பொண்ணை தங்களோட சுய லாபத்துக்காக பயன்படுத்தி, அதாவது ஒரு பொண்ணை வச்சு ஒரு பணக்கார பையன்கிட்ட பேசி பழக வச்சு அந்த பையன் கூட நெருக்கமா பேசுறது, நெருக்கமா இருக்கிற அந்த ஆதாரங்களை திரட்டி அதை வச்சு அந்த பையன்கிட்ட பணம் பறிக்கிறது, அந்த பையனை வந்துட்டு த்ரெட்டன் பண்றது இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் ஹனி டிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையுமே அவங்க பண்ணிருக்கிறாங்க. 2022 பாத்தீங்கன்னா திருமலையில் இருக்கக்கூடிய இந்த உய்யம்பட்டான் அப்படின்ற இடத்துல பாத்தீங்கன்னா ஜனனி அப்படின்ற ஒரு பொண்ணை வச்சு நல்லா வசதியான ஒரு லேடியோட பையன்கிட்ட க்ளோஸா பழகி விட்டு அந்த க்ளோஸான அந்த ஆதாரங்களை வச்சு காமிச்சு அவங்கள மிரட்டி நீங்க எனக்கு 50 லட்ச ரூபா கொடுத்து செட்டில் பண்ணல அப்படின்னா இது எல்லாத்தையும் நாங்க பிரஸ்ல வெளியிடுவோம், நாங்க வந்துட்டு இதை மத்தவங்கிட்ட சொல்லி உங்களை நாங்க அசிங்கப்படுத்தோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணு அப்படின்னு சொல்லி உங்க போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போயிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கு அப்புறம் தான் இவங்க ஒரு உண்மையை வெளியே வந்திருக்கு. அந்த பொண்ணு யாருன்னா இலங்கையில இருந்து வந்த ஜனனி அப்படின்ற ஒரு பெண்ணு. அந்த ஜனனி அப்படின்ற அந்த பெண் அந்த பையனை ஏமாத்தினாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அந்த பெண் என்ன சொல்லியிருக்குன்னா நீங்க மட்டும் எனக்கு இது பண்ணல அப்படின்னா என் பின்னாடி ஒரு மிகப்பெரிய கட்சி பலமே இருக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அவங்க வந்துட்டு கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க. அந்த கொலை மிரட்டல் விட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதாகரன், சேந்தன், ராஜேஷ்குமார் அப்படின்னு இந்த சீமான் கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய இந்த 3 பேர் போய் சேர்ந்துதான் அந்த கொலை மிரட்டலே விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போயிட்டு அந்த 3 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த 3 பரதேசிங்க தான் அந்த பையனோட அம்மா, அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 64 வயசு கிட்ட இருக்கும், விஜயலட்சுமின்றவங்க. அந்த ஒரு வயசானவங்களை போயிட்டு அடிச்சு மிரட்டி பணம் கொடுக்கல அப்படின்னா அவங்கள வந்துட்டு நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த நாம் தமிழரோட கட்சி பேரை சொல்லி அவங்கள மிரட்டி பணம் பறிச்சிருக்காங்க. இதுக்கு மூளையா இருந்து செயல்பட்டவர் யாரு அப்படின்னா துரைமுருகன். பேசாம நமக்கு இருக்க திறமைக்கு நான் அரசியல் இறங்கிறவா, என்ன சொல்றீங்க? 1 வீக்கில் ஒரு வீடியோ எடுப்பு உங்களுக்காகவே அமுச்சு விட்றேன். நான் தேடுறேன், இன்னும் கொஞ்சம் தேடிட்டு இன்னைக்குள்ள அமுச்சு விட்றேன், இல்லையா இந்த வாரத்துக்குள்ள புது வீடியோ. துரைமுருகன் அப்படி பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ், ஆக்சுவலா அவனோட பேசிக் பிசினஸே இதுதான். அவன் கூட ஆரம்பத்துல க்ளோஸா பண்ண பல பேருக்கு தெரியும். அவன் பாத்தீங்கன்னா இந்த திருச்சி ஈரோட்ல பாத்தீங்கன்னா இந்த பொம்பளைங்களை வச்சு பிசினஸ் பண்ற ஒரு பொம்பளை புரோக்கர் தான். அதனாலதான் துரைமுருகன் வந்துட்டு மஞ்சப்படி மாமா பையில அப்படின்னு கூப்பிடுறதுக்கான ரீசனே அவனோட ஆரம்ப காலகட்டத்துல பண்ண தொழிலே புரோக்கர் தொழில் தான், இந்த பொம்பளைங்களை வச்சு பிசினஸ் பண்றது. அதை தான் அவன் பண்ணிட்டு இருந்தான். அதை தான் கட்சிக்குள்ள வந்தும் இந்த பணத்தை புடுங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பொண்ணை செட் பண்ணி ஹனி டிராப் மாதிரி பண்ணி ஒரு இந்த வசதியான ஆளெல்லாம் பிடிச்சி அவங்ககிட்ட பழக விட்டு பணம் முடுங்கிறது. அதனாலதான் அவன் வாயில இருந்து நல்ல வார்த்தைகள் எதுவுமே வரவே வராது. இன்னொன்னு, இந்த நாயும் யோகியெல்லாம் கிடையாது. இந்த நாயும் இலங்கை பெண்ணை ஒருத்தங்களை ஏமாத்திருக்கிறான், அதை விட்டுருங்க.
சுபா முத்துக்குமார் அவங்களோட மனைவியை நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன், சுபா முத்துக்குமார் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட மனைவி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற பேர்ல கல்யாணம் பண்ணி அவங்க சொத்தை ஆட்டையை போட்டான். இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, சுபா முத்துக்குமார் இறக்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி என்னோட மனைவி கர்ப்பமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு அவர் வந்து பார்ட்டி வச்சிருக்கிறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல வந்துட்டு அந்த சுபா முத்துக்குமாரோட மனைவி அந்த துரைமுருகன் கல்யாணம் பண்ணா இல்லையா, கல்யாணம் பண்ண காரியமா என்ன பண்ணா அப்படின்னா அவங்களோட கருவை கலைச்சிட்டான். ஏன்னா நாளைக்கு அந்த குழந்தை பிறந்து வந்து எங்க சொத்துல பங்கு கேட்கிற போதோ அப்படின்றதுக்காகவே சுபா முத்துக்குமாரோட அந்த வாரிசை இந்த பூமியில வரவிடாம கருவோட கலைச்சிட்டான் இந்த பரதேசி மாமா பையன். இதுல இவங்க பண்ண கேவலமான விஷயத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா, வண்டாரி தமிழ்மணியோட மொத்த குடும்பத்தையும் காலி பண்ணதான். ஆக்சுவலா வண்டாரி தமிழ்மணி யாருன்னு பாத்தீங்கன்னா மதுரை மாவட்ட தெற்கு பொறுப்பாளர். 2016 திருப்பரங்குன்றத்துல 2016 சட்டமன்ற எலெக்ஷன்ல நாம் தமிழர் கட்சி சார்பா நின்னவர் தான் வண்டாரி தமிழ்மணி அப்படின்னு. கட்சிக்காக ஆயிராவது உழைச்சவர், தன்னோட சொந்த பணத்தை செலவு பண்ணி பல மேடைகள், பல மீட்டிங், பல தெருமுனை கூட்டம் போட்டவர். இவருகிட்ட பாத்தீங்கன்னா இந்த துரைமுருகன் இருக்கான்ல, அவன் வந்து கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு போயிருக்கிறான், நகையை வாங்கிட்டு போறான். ஆக்சுவலா ஒரு நகை கடை வச்சிருக்காரு, தமிழ் நகை கடை அப்படின்ற பேர்ல ஒரு நகை கடை வச்சிருந்தாரு. அந்த கடையில போய் நகையை வாங்கிட்டு போயிருக்கான். நீங்க வந்துட்டு நகை வாங்கிருக்கீங்க, அந்த நகையை கொஞ்சம் திருப்பி கொடுங்க, இல்ல பணத்தையா கொடுங்க அப்படின்னு சொல்லி துரைமுருகன் கிட்ட போய் கேட்கும்போது அந்த நாய் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, என்ன போய் இவ்வளவு தொல்லை பண்றல, இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு அவங்க நம்பரையும் அவங்க மனைவியோட நம்பரையும் இந்த சுத்தி இருக்கிற மத்த அந்த அவங்க கூட அந்த அல்ல கைங்க பிச்சைக்காரன் நாய்ங்க இந்த பரதேசி பர்நாடுங்க சுத்திட்டு பண்ணாங்க அவங்ககிட்ட எல்லாம் நம்பரை கொடுத்து அவரை பத்தி தப்பு தப்பா பேசு, இந்த வண்டாரி தமிழ்மணி பத்தி தப்பு தப்பா பேசுறது, அவங்க குடும்பத்தை தப்பு தப்பா பேசுறதுன்னு அவர் வந்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இந்த விஷயம் பெருசாகி அவர் அந்த தமிழ் நகை கடைன்னு வச்சிருந்தாருல, கடைசியில் அந்த நகை கடையை வித்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டாடா ஏஸ் மாதிரி வாங்கி ஓட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி குடும்பத்துல ஒரு பெரிய பிரச்சனை வந்து மொத்த தொழிலும் முடங்கி கடைசியில அவங்க மனைவி மன உளைச்சலால சூசைடே பண்ணிட்டாங்க. ஒரு சூசைட் பண்ற அளவுக்கு ஒரு குடும்பத்தையே கார்னர் பண்ணி டார்ச்சர் பண்ணவன் தான் இந்த துரைமுருகனும் அவங்க கூட இருக்கணும். இது ஆக்சுவலா இதுக்கு சீமான உடஞ்சேதான். இவனுங்க எல்லாரும் சேர்ந்து வண்டாரி தமிழ்மணியை வந்துட்டு மொத்தமா அழிச்சிட்டானுங்க. அந்த வண்டாரி தமிழ்மணிக்கு பாத்தீங்கன்னா இன்பத்தமிழன், தமிழ்நிலா அப்படின்னு 2 குழந்தைகள் இருக்காங்க. அந்த 2 குழந்தைகளையும் தாய் இல்லாம அனாதை ஆக்கிட்டு இவனுங்க வந்து மத்தவங்களை பாடம் எடுத்துருக்காங்க, நாம தான் உலகத்தின் ஆக சிறந்தவர்கள் அப்படின்னு. ஆனா உங்களை மாதிரி கேவலமான பிரிவுலாம் வாய்ப்பே இல்லடா. சரி, இதெல்லாம் விட இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் சொல்லவா, அவன் கட்சியில இருந்த சிவராமன்றவன் என்ன பண்ணிருக்கிறான் அப்படின்னா, ஒரு போலி NCC முகாம் நடத்தி அங்க வந்து குழந்தைங்களை வர வச்சு, பெண் குழந்தைங்களை வர வச்சு கிட்டத்தட்ட 8வது படிப்பாங்க, அவங்க மட்டும் ஒரு 12-13 வயசா இருக்கும். 12 குழந்தைங்களுக்கு மேல அந்த குழந்தைங்களுக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்திருக்கிறான் இந்த சிவராமன் அப்படின்ற இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவன். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே பள்ளியில் NCC முகாம் நடத்தி பயிற்சி தருவதாக சொல்லி 13 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கொடூரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முக்கிய குற்றவாளியான சிவராமன் என்பவன் சிக்கிவிட்டான். இவன் நாம் தமிழர் கட்சியில் மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளராக இருந்தவன். இப்போது கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். இவனோடு சேர்த்து பள்ளி நிர்வாகிகள் 10 பேரும் சிக்கியுள்ளனர். இதயத்தை நொறுக்கும் இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன, குற்றவாளிகள் எப்படி சிக்கினர் என்பதை பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியின் மாஜி நிர்வாகியான சிவராமனும் சுதாகர் என்பவனும் தான் இந்த கொடூர காரியத்தை செய்தவர்கள். இவர்கள் 2 பேரும் பள்ளிக்கு சென்று NCC மாணவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதை வழக்கமாக வைத்திருந்தனர். சில வாரம் முன்பு 1000க்கும் மேற்பட்டவர்கள் படிக்கும் சம்பவம் நடந்த தனியார் பள்ளிக்கும் சிவராமன் சென்றார். மாணவிகளுக்கு NCC பயிற்சி அளித்து வருவதாகவும் தங்கள் பள்ளியில் முகாம் நடத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் கேட்டான். நிர்வாகமும் அவனுக்கு ஒப்புதல் அளித்தது. திட்டமிட்டபடி கடந்த 4ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை பள்ளியில் NCC முகாம் நடைபெற்றது. மொத்தம் 17 மாணவிகள் அதில் பங்கேற்றனர். எல்லா நாட்களிலும் அவர்கள் பள்ளியிலேயே தங்கியிருந்தனர். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தித்தான் கொடூரன்கள் சிவராமனும் சுதாகரும் மாணவிகளிடம் அத்துமீறி நடந்திருக்கின்றனர். இரவு நேரங்களில் மாணவிகளை மிரட்டி வலுக்கட்டாயமாக பாலியல் சீண்டலில் ஈடுபட்டனர். தினமும் மாணவிகள் நரக வேதனையை அனுபவித்தனர். ஒருத்தர் 2 பேர் அல்ல, முகாமில் பங்கேற்ற 17 பேரில் 13 மாணவிகள் பாலியல் தொல்லையை அனுபவித்தனர். ஒரு பக்கம் பெற்றோர் நொறுங்கி விடுவார்களே என்ற பயம், இன்னொரு பக்கம் சிவராமன் சுதாகரின் மிரட்டல். இப்படியே தங்களுக்கு நேர்ந்த கொடுமையை வெளியே சொல்ல முடியாமல் மாணவிகள் தவித்தனர். 9ஆம் தேதி முகாம் முடிந்தது. பயிற்சி என்ற பெயரில் வெறியாட்டத்தை முடித்துவிட்டு சிவராமனும் சுதாகரும் கிளம்பினர். மாணவிகளின் நரக வேதனை தொடர்ந்தது. தனக்கு நேர்ந்த கொடுமையை ஒரு மாணவி பெற்றோரிடம் சொன்னாள். நிலை குலைந்த பெற்றோரும் உறவினர்களும் பள்ளிக்கு வந்து நிர்வாகத்திடம் இது பற்றி முறையிட்டனர். பள்ளி நிர்வாகம் அப்படி ஒன்றும் நடக்கவில்லை என்று முதலில் மழுப்பியது.
முகாமில் நடந்தது பற்றி விசாரிக்க மறுத்துவிட்டது. இதற்கிடையே அந்த மாணவிக்கு உடல்நிலை பாதித்தது. முதற்கட்ட பரிசோதனையில் அந்த மாணவி கர்ப்பமடைந்த தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அப்போதும் பள்ளி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை. மாறாக கர்ப்பத்தை கலைக்க பப்பாளி, அன்னாசி பழங்கள், எள் உருண்டை சாப்பிடுங்கள் என்று கொடூர மனநிலையுடன் டிப்ஸ் கொடுத்தனர். இது பெற்றோரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. உடனே சைல்டு கேர் மூலம் நடந்த சம்பவம் பற்றி பெற்றோர் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது. குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிகள் விசாரணையை துவக்கினர். பாதிக்கப்பட்ட மாணவி முகாமில் நடந்த எல்லா உண்மைகளையும் சொன்னாள். மற்ற மாணவிகளிடமும் விசாரணை நடந்தது. அவர்களும் தங்களுக்கு நேர்ந்த கொடுமையை சொல்லி கதறினர். அப்போதுதான் 17 பேரில் 13 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கொடூரம் உறுதியானது. இதையடுத்து குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிகள் போலீசில் அறிக்கை அளித்தனர். டிஎஸ்பி, எஸ்பி என உயரதிகாரிகள் விசாரணையில் களமிறங்கினர். சிவராமனும் சுதாகரும் சேர்ந்து மாணவிகளை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததை போலீசார் உறுதி செய்தனர். இந்த சம்பவம் பற்றி போக்சோ உள்ளிட்ட பல பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். சம்பவத்துக்கு துணை போனதாகவும் சம்பவத்தை மறைத்ததாகவும் பள்ளி நிர்வாகிகள் மீதும் வழக்கு பாய்ந்தது. 12 வயசு குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கிறான்னா இவன் எப்பேற்பட்ட ஒரு கேவலமான இருந்திருப்பான். ஆக்சுவலா அந்த வயசுல உனக்கு ஒரு பொண்ணு இருந்திருக்கும்ல. இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, இந்த கேஸ் சம்பந்தமான ஆதாரங்களை அழிச்சதுக்காக ஒருத்தனை கைது பண்ணாங்க. அவன் யாரு அப்படின்னா, 2021 எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் நின்ன கே. கருணாகரன், நாம் தமிழர் கட்சி சார்பா அவன் தான் சிவராமன் சம்பந்தமான அந்த ஆதாரத்தை அழிச்சிருக்கிறான். அந்த ஆதாரத்தை அவன் ஏன் அழிச்சான்னா, அதுல சிவராமன் மட்டும் சம்மந்தப்படல, அதுல கட்சியில இருக்கக்கூடிய பல பிரமுகர்கள் இருக்கிறதுனால அந்த ஆதாரத்தை அந்த நாயை அழிச்சிருக்கிறான். அதனால இவனையும் கைது பண்ணிருக்கிறாங்க. எனக்கு தெரியலடா, யாரா நீங்களாம்? ஒரு கட்சியில இந்த மாதிரி நடக்கிறது, கட்சியில பொறுப்புல இருக்கிற யாரோ ஒருத்தர் பண்ணுவாங்க, அது கட்சி கெட்ட பேரா இருக்கும். அந்த கட்சி அவன் மாதிரி நடவடிக்கை எடுத்து அவங்க விலக்கி விட்டுருவாங்கடா. எப்படிரா கட்சியோட அந்த தலைவர்னு சொல்லிட்டு இருக்கிற சீமான்ல இருந்து துரைமுருகன், அதுக்கப்புறம் ஏன் நம்ம அந்த அண்டாவாயன் கார்த்தி அவன் ஒரு பொண்ணை காதலிச்சு கர்ப்பமாக்கி அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, அப்பா இவன் அடிக்கிறான்ப்பா, அவன் சீமானோட பேச்சு கேட்டு இவன் கொடும்படுத்துறாமா அப்படின்னு அந்த பொண்ணுமே ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்கு. அப்பா அவன் சீமான் அந்த ஆளு அவன் அசிங்கம் தானே படுத்துவா, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான்ப்பா. என் மெசேஜை பார்த்துட்டு பாக்கியா கால் பண்ணியிருக்கான். அவன் நேற்று ஈழத்தமிழர் ஒருத்தர் மெசேஜ் பண்ணாரு, அதனால என்னன்னு கொஞ்சம் பார்த்து கவனிச்சு விடுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. பார்த்துங்க, நீங்கள் உங்கள் சைட்லேருந்து யாருக்கிட்ட பேசணுமோ, எந்த போராளிகள்கிட்ட பேசணுமோ பேசுங்க. அப்பா இந்த பையன் என்ன நேரில் அடிச்சிட்டான்ப்பா, பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்ட்டு. பொதுவா ஒரு கட்சியில தொண்டந்தாண்டா தப்பு பண்ணுவான். அது மேல இருக்க அந்த பொறுப்புல இருக்கவங்க பாத்தீங்கன்னா, இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தப்பு பண்ணி கட்சி கெட்ட பேர்லாம் வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க தொண்டன் தான் தமிழ் தேசியம், பிரபாகரன் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி கத்தி கூப்பாடு போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறான். ஆனா நீ அவங்ககிட்ட திருநிதி வாங்கிட்டு இந்த மாதிரி சொகுசான ஒரு கேவலமான ஒரு ஈனப்பெரிய வாழ்க்கைய எப்படி அவங்களால வாழ முடியுது? அதே மாதிரி அவன் கட்சியில இருக்கவங்க பாத்தீங்கன்னா ஒரு டியூஷன் சென்டர் நடத்தி 30 மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறான். இன்னொருத்தன் பொதுமக்களை ஏமாத்தி லட்சக்கணக்கில் மோசடி பண்ணிருக்கிறான். இன்னொரு வேட்பாளர் கஞ்சா வச்சிருக்கிறான். புதுக்கோட்டையில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் கஞ்சா விற்பனை செய்ததாக கைது செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலைய பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது கஞ்சா புகைத்துக் கொண்டிருந்த கார்த்திக் என்ற இளைஞர் கையும் களவுமாக பிடிபட்டார். அவரிடம் விசாரணை நடத்தியதில் பெரியார் நகரில் உள்ள அப்துல் மஜீத் என்பவரிடம் வாங்கியதாக கூறியிருக்கிறார். அப்துல் மஜீத் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் புதுக்கோட்டை நகராட்சியில் 23வது வார்டில் போட்டியிடுகிறார். இன்னொருத்தன் ஆணவ கொலை பண்றான். அப்போது காதலர்கள் இருவரும் மதுரையில் தங்கியிருப்பதாக ஒருவர் கொடுத்த தகவலின் பேரில் அருணகிரி தனது நண்பர்களுடன் காரில் மதுரைக்கு சென்றிருக்கிறார். அங்கு இலுப்பை குளத்தில் உள்ள கண்ணன் வீட்டில் தங்கியிருந்த காதலர்கள் இருவரையும் அருணகிரி காரில் கடத்தி கொடூரமாக தாக்கியதாக கூறப்படுகிறது. காதலர்கள் இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் காதலனை சாதி ரீதியாக திட்டியதுடன் அவரை கடுமையாக தாக்கியதாகவும் தெரிகிறது. கட்சி பேரை பயன்படுத்தி பெரியாளுங்களை மிரட்டி பணம் பறிக்கிறது, ஆள் கடத்தலில் ஈடுபடுறது. தஞ்சாவூரில் இளைஞர் கடத்தப்பட்ட வழக்கில் நாம் தமிழர் கட்சி பிரமுகர் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். துபாய் தங்கம் விவகாரம் கடத்தல் வரை சென்றது ஏன்? பொதுமக்களை ஏமாத்தி பணம் புடுங்கிறதுன்னு. தற்போது அண்மை செய்தி, சீர்காழி அருகே இலவச வீட்டுமனை பட்டா வாங்கி தருவதாக மோசடி செய்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது இந்த நாம் தமிழர் கட்சியின் ஊழல் கையூட்டு ஒழிப்பு பாசறை மாவட்ட செயலாளர் செண்பகசாமி என்பவர் வீட்டுமனை பட்டா வழங்குவதாக கூறி அங்குள்ள வசிக்கக்கூடிய பொதுமக்களிடம், மீனவ பெண்களிடம் தலா 20,000 30,000 என சுமார் 40க்கும் மேற்பட்டவரிடம் 8 லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளார். அவர்களுக்கு போலியான பட்டாவும் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கிராம மக்கள் தங்களுக்கு இடம் வேண்டும் என்று
கிராம முக்கியஸ்தரிடம் தெரிவித்த போது இந்த எஞ்சிய இடங்களை வாங்கி தருவதாக தெரிவித்தனர். அந்த எஞ்சிய இடத்தை தற்போது இந்த செண்பகசாமி என்பவர் பலருக்கு போலி பட்டா வாங்கி கொடுத்திருப்பதாக தெரிய வந்தது. இதனை அடுத்து அந்த கிராமத்தில் உள்ள ஊர் முக்கியஸ்தர்கள் சீர்காழி வட்டாட்சியரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அதனை அடுத்து செண்பகசாமி போலி பட்டா வழங்கியது என தெரிய வந்துள்ளது. சீமான் சொல்லவே வேணாம், 19 வருஷமா ஒரு வீட்டை காலி பண்ணாம அந்த வீட்டை ஆட்டையே போடணுன்றதுக்காக வாடகையே தராம ஒரு வயசானவரை ஏமாத்திட்டு இருக்கிறான். பாவம் அவரு கோர்ட்டு படி ஏறி 10 வருஷம் போராடி அந்த வீட்டை மீட்டிருக்கிறாரு. ஆக்சுவலா இவங்களுக்குலாம் எங்க இருந்து அந்த தைரியம் வருது அப்படின்னா, நீங்க வெளியோட்டம் மேலோட்டம் பார்க்கும்போதுதான் இது வந்துட்டு ஒரு தமிழ் தேசியத்துக்கான கட்சி, இது வந்துட்டு மாற்றத்துக்கான கட்சி அப்படின்ற மாதிரி தோணும். ஆக்சுவலா இவங்க உள்ள பண்றது பார்த்தீங்கன்னா கட்ட பஞ்சாயத்து தான். இவனுங்க என்ன பண்றதுன்னா, எந்தெந்த ஆட்சிக்கு வருதோ அந்தந்த ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி ஜால்ரா அடிச்சுக்கிட்டு ஏதாவது கேஸ்ல மாட்டினாங்க அப்படின்னா அது வந்துட்டு நீ வந்து கட்சிக்கு திருநிதி கொடுத்தா போதும், மற்றபடி உங்க மேல என்ன கேஸ் வந்துச்சுன்னா நாங்க பாத்துறோம் அப்படின்னு சொல்லி இவனுங்க தான் சப்போர்ட் பண்ணி ஏத்தி விடுறது. அதுக்கப்புறம் எப்போ இந்த விஷயம் நியூஸ்ல பேப்பர்ல பெருசா வருதோ அதுக்கப்புறம் தான் அவங்க மேல நாங்க வந்துட்டு கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவனை கட்சி விட்டு ஒதுக்கி விட்டுறதே. ஆனா அது வரைக்கும், அதாவது அந்த பர்சன் மாட்டாத வரைக்கும் அவனுங்கிட்ட நீ தைரியமா பண்றா அப்படின்னு அவங்க சப்போர்ட் பண்ணி அவனுங்கிட்ட இருந்து திருநதி வாங்கி வைத்த வளர்க்கறது தான் இந்த சீமானோட முக்கியமான வேலையை. மக்களை ஏமாத்தி திருநிதின்ற பேர்ல பணம் பறிச்சு குடிச்சிட்டு திரியிறானுங்க இந்த குடிகாரன் நாய்ங்க. இவனுங்களாம் உழைக்கவே மாட்டானுங்கள, கடைசி வரையும் திருநிதின்ற பேர்ல மக்களை ஏமாத்தி ஓசி குடிச்சே வாழ்ந்துட்டு இருக்கிறானுங்க. இந்த மாதிரி கேவலமான குற்றச்செயலில் ஈடுபட்ட பல பேர் அந்த கட்சியில இன்னமும் பயணிச்சா இருக்கிறாங்க. இவன் வேற ஒரு தேர்தல் அறிக்கை வேற கொடுத்திருக்கிறான், இந்த பாலியல் குற்றங்களுக்கு மரண தண்டனை அப்படின்னு. அப்படி பார்த்தா முதல்ல உன்னையும் அவன் கூட நெருக்கமா இருக்கிற அந்த கூட்டத்துக்கு தானே அந்த மரண தண்டனையா கொடுக்கணும். ஆக்சுவலா அந்த கட்சியில இருக்கிற பல பேர் முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்குங்க, இதுதான் உண்மையான சீமானோட கட்சி. ஆக்சுவலா நான் இப்பயும் சொல்றேன், நாம் தமிழர் அப்படின்ற அந்த நாம் தமிழரோட பேரை நான் கெடுக்க விரும்பல. இதுதான் சீமானோட உண்மை முகம், இதுதான் சீமானோட அந்த உண்மையான கட்சி. அவன் கூட க்ளோஸா இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும், அந்த கட்சியை விட்டு வெளியே போன அத்தனை பேருக்கும் தெரியும் இவன் மக்களுக்கு துரோகம் பண்றான் அப்படின்னால்தான் அந்த கட்சியிலிருந்து பல பேர் வெளியே போனாங்க. இன்னொன்னு, அந்த முட்டாள் தம்பிகளுக்கு இன்னும் எத்தனை பெண்கள் தான் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி விஷயத்த சொல்லணும். ஒரு நடிகையை சொல்லிட்டாங்க, இந்த 8வது படிக்கிற குழந்தைகிட்ட கூட அந்த பாலியல் வன்புணர்வு பண்ணிருக்கிறானுங்க. ஒரு ஐடி கம்பெனி அப்படின்ற பேர்ல அவங்கள த்ரெட்டன் பண்ணி அந்த கட்சிக்கு முக்கிய பொறுப்பவர்களுக்கு பெண்ணை சப்ளை பண்ணிருக்கிறானுங்க. 64 வயசு பெண்ணை நீ 50 லட்ச ரூபா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்சியில் இருக்க முக்கிய பொறுப்பாளர்கள் ஒரு பெண்ணை வச்சு ஹனி ட்ராப் பண்ணி அவங்கள வந்து கொடுமை பண்ணிருக்கானுங்க. இதுக்கு மேல இன்னும் உங்களுக்கு யாருடா சொல்லணும் எனக்கு தெரியலடா. ஒருவேளை நாளைக்கு வந்துட்டு உங்களோட அக்காவோ இல்ல தங்கச்சியோ இல்ல நாளைக்கு உங்க குழந்தையோ வந்து சொன்னா கூட நீங்க அதை நம்புவீங்களா என்னன்னு தெரியல. ஒருவேளை அதை நீங்க கேஷுவலா எடுத்துப்பீங்களா, நம்ம அண்ணனுக்காக நம்ம இதை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கேஷுவலா எடுத்துப்பீங்களா எனக்கு தெரியல. நாளைக்கு இவனுங்களை நம்பி உங்க வீட்டுல விட்டீங்க அப்படின்னா உங்க அக்காவுக்கோ உங்க தங்கச்சிக்கோ உங்க குழந்தைக்கு, ஏன் உங்க மனைவிக்கோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ணணுவீங்க. அவன் சிம்பிளா ஒரே வார்த்தை சொல்லுவான், ஏன்பா அண்ணனுக்காக இதை கூட நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லுவான். ஒண்ணு நீ ரோஷம் வந்து அப்படின்னு கட்சியில இருக்கணும் அவசியம் இல்லடா அப்படின்னு சொல்லி நீ கோவிச்சுக்கிட்டு வெளியே வரணும். அப்படி இல்லைன்னா அண்ணனுக்காக நம்ம இருந்தா என்ன தப்பு அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா இவ்வளோ நடந்துமே நீ இன்னமும் அந்த கட்சியில சீமான் கட்சியில நீங்க பயணிக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்க சிந்தனை அப்படிதான் இருக்கும். ஒண்ணு, ரோஷம் வந்து இதெல்லாம் ஒரு கட்சியாடா, பெண்களை இவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்ணி பெண் சுகத்துக்காக அலையிறாங்களா அப்படின்னு சொல்லி அந்த கட்சியை விட்டு வெளியே வரணும். அப்படி இல்லைன்னா இது நல்லா இருக்குதே, நாளைக்கு நம்மளும் இந்த மாதிரி எதனா தப்பு பண்ணி கேஸ்ல பண்ணா கட்சியை நம்மளை காப்பாற்றும் போல அப்படின்னு சொல்லி நீங்க தொடர்ந்து அந்த கட்சியில பயணிக்கணும். தெளிவா புரிஞ்சுங்க, ஒரு கிரிமினல் கூட்டத்துக்கு நீங்க மறைமுகமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவனுக்காக பண உதவி இந்த முட்டு கொடுத்து நீங்க பேசுறீங்க இல்லையா, இது எல்லாமே ஒரு கிரிமினலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. நாளைக்கு இவனுங்க இந்த மக்கள் முட்டாளா இருக்கிறாங்க, நமக்காக நிறைய பணம்லாம் கொடுத்து நம்மளை இன்னும் மேலும் மேலும் வந்துட்டு நம்ம என்கரேஜ் பண்றாங்க அப்படின்னு இன்னமும் அவனுங்க இந்த தப்பை தொடர்ந்து தைரியமா பண்ணிட்டு தான் இருப்பானே தவிர அவனுங்க திருந்த போறதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவனுங்களை விட அவனுக்கு முட்டு கொடுத்து திருநதி கொடுக்குற நீங்க தான் ஏவன் குற்றவாளியா இருப்பீங்க. இது ஒரு வேளை நாளைக்கு உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு பெண்ணுக்கு நடக்கும் போதுதான் அதோட வலி என்ன அப்படின்றது தெரியும். நான் இவ்வளோ ஆதாரத்தோட சொல்லியும் நீ இன்னும் திருந்தல, இன்னமும் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா நீங்களாம் மனுஷ பிறவியே கிடையாது, நீங்களாம் சாத்தானின் மறுபிறவிகள் தான். இந்த சீமானோட கட்சி பல பேரோட பாவத்திலையும் பல பேரோட சாபத்திலையும் தான் இந்த கட்சியை நடந்துட்டு இருக்குது. ஆனா இந்த சாபத்தையும் பாவத்தையும் பத்தி எப்பயுமே கண்டுக்காம சுத்துற ஒரே இனம் சாத்தான் கூட்டம் மட்டும்தான். அந்த சாத்தான் கூட்டம் நீங்க தான்.